என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு இந்த அப்பன் ஒரு எச்சரிக்கையான பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். ஒரு வெண்ணால் உனக்கு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது என்பதை உனக்கு எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் ஓடோடி வந்திருக்கின்றேன். யார் அந்த பெண் என்பதை நான் சொல்லும் பொழுதே நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஏன் தெரியுமா? தினம் தினம் அவர்களால் நீ கஷ்டப்பட்டு கொண்டும் காயப்பட்டு கொண்டும் மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய். என்றாவது இதிலிருந்து விடுதலை கிடைத்து விடாதா? என்றாவது இவர்களிடத்திலிருந்து நாம் தப்பித்து விட மாட்டோமா என்று என் பிள்ளையே, நீ தினமும் எண்ணி எண்ணி உனக்கான விடுதலை நாளை நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆனால் உனக்கு அதிலிருந்து எப்பொழுது விமோசனம் கிடைக்குமோ என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இந்த பிரச்சனை இன்னும் சில நாட்கள் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் போகிறது. அதிலிருந்து உன்னால் தப்பிக்கவும் முடியும். அதற்கான வழியைத்தான் உன் அப்பன் இன்று சொல்வதற்காக இங்கு வந்திருக்கின்றேன். இந்த பிரச்சனை இன்னும் சில நாட்கள் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் போகிறது. அதிலிருந்து உன்னால் தப்பிக்கவும் முடியும். அதற்கான வழியினையும் அந்த பெண் உனக்கு அப்படி என்ன கஷ்டத்தை விளைவிக்கப் போகிறாள், உனக்கு என்ன ஆபத்தை கொடுக்கப் போகிறாள் என்பதையும் உனக்கு சொல்வதற்காகத்தான் இன்று உன் அப்பன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, ஆபத்து என்று சொன்னவுடன் நீ பயப்பட வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. எனக்கு தேவை என்னுடைய குழந்தை முன்கூட்டியே உனக்கு வருகின்ற பிரச்சனைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்து விட்ட என் பிள்ளை, இந்த கஷ்டத்தையும் கடந்து வர வேண்டும் அல்லவா? உன் வாழ்க்கையில் அப்படி என்னதான் உன்னை சுற்றி நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை கடந்து வருகின்ற உனக்கு ஒரு பெண்ணால் தினம் தினம் மன உளைச்சல். அது வேறு எங்கும் இல்லை, உன்னுடைய இல்லத்தில்தான். உன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, அவர்களுக்கும் உனக்கும் எப்பொழுதுமே ஒரு கருத்து வேறுபாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எதனால் இந்த கருத்து வேறுபாடு வந்தது என்று என் குழந்தையே, நீ இப்பொழுது எல்லாம் அதைத்தான் அதிகமாக யோசிக்க தொடங்குகின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த பெண்ணுக்கு உன்னுடைய மனதினை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே சுத்தமாக இல்லை. எப்பொழுதும் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் உன்னுடைய மனதினை காயப்படுத்த உன்னுடன் இருக்கின்றவர்கள், உன்னோடு அதிகமாக அன்பு வைத்து பழகுகின்றவர்களிடமெல்லாம் கொஞ்சம் காட்டமாக நடந்து கொள்கின்றார்கள். உன்னிடத்தில் எந்த விதமான உறவுகளையும் வைத்து கொண்டாலும், உன்னிடத்தில் அன்பாக பேசிக்கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு அது பிடிப்பதில்லை. மாறாக அந்த உறவில் எப்படி ஏனும் பிரிதலை ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதில் அந்த பெண்ணானவள் மிகவும் கவனமாக கங்கணம் கட்டி கொண்டே திரிகின்றாள். உன்னுடைய மனதை காயப்படுத்த அவர்களுக்கு அத்தனை ஆசை. அது மட்டுமல்லாமல் உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி பேசி பேசியே உன்னுடைய மனதை அதிகமாக துன்புறுத்தி கொண்டிருக்கின்றாள். என் தங்கமே, உண்மையாகவே அவள் மனதில் என்ன இருக்கின்றது தெரியுமா? அவள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்து விட்டாள். அந்த கஷ்டங்களை எல்லாமே அவளுடைய இந்த தேவையில்லாத எண்ணங்களால் வந்ததுதான். யாருமே அவளுக்கு அதை கொடுக்கவில்லை. தன்னுடைய வாயால் தன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக இழந்து நிற்கக்கூடியவள். வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் முழுமையாக அனுபவிக்காதவள். அது மட்டுமல்லாமல் இந்த எண்ணத்தினால்தான் அவளுடைய மனதில் ஓடுகின்ற எண்ணங்கள் அவளை இதுபோல செய்ய வைத்து விடுகின்றன. இதற்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்மை போலதான் எல்லோரும் இருக்க வேண்டும், நம் முன்னால் யாரும் சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது. அப்படி யாரேனும் சந்தோஷமாக இருந்து விட்டால்
அதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை. அது யாராக இருந்தாலும் அதை பற்றிய கவலை அவளுக்கு ஒருபோதும் இல்லை. தன் முன்னால் இருப்பவர்கள் யாரும் மன நிம்மதியோடு இருந்துவிடக்கூடாது. அப்படியே ஒரு நிமிடம் நீ சந்தோஷமாக இருந்து விட்டாலும் அந்த சந்தோஷத்தை கெடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை ஓடோடி வந்து செய்து கொண்டே இருப்பாள். என் பிள்ளைக்கு தினம் தினம் இது மனதில் மிகுந்த வேதனையை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் மீது அத்தனை வெறுப்பையும் கொண்டு வந்து கொட்டிவிடுகிறது. இப்பேற்பட்ட ஒரு பெண்ணை எப்படி சமாளிப்பது? இந்த வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டுமே என்கின்ற எண்ணம் உனக்குள் வரத் தொடங்கிவிட்டது. உண்மைதான் என் தங்க பிள்ளையே. என்னதான் செய்வது? இதற்கு முடிவு என்னவென்று என் குழந்தை இந்த அப்பனை தேடி வந்திருக்கிறாய் அல்லவா? இந்த கருப்பன் உனக்கு இந்த வாழ்க்கைக்கு என்ன பதில் என்பதை தரப்போகின்றேன். என் செல்லமே, நான் இப்பொழுது இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை உனக்கு தெளிவாக சொல்லிவிடப் போகிறேன். என் குழந்தையே, அந்த பெண்ணின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் இந்த தெய்வத்தால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நினைத்து அவள் தெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவர்களுக்கு கெடுதலை செய்துவிட்டு அவள் எத்தனை தெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்கினாலும் அந்த தெய்வம் ஒருபோதும் அவர்களுக்கு கை கொடுக்க போவது கிடையாது. அவளுக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருப்பதாகவும் தனக்கு தெய்வம் எந்நாளும் துணை புரியும் என்று நினைத்து கொண்டுதான் அவள் செய்கின்ற தவறையெல்லாம் தெய்வம் பார்க்காது மன்னித்து விடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாள். என் செல்லமே, அவள் செய்கின்ற தவறையெல்லாம் தெய்வம் நின்று கொண்டு வேடிக்கை மட்டும் பார்ப்பதாக நீயும் நினைத்து விடாதே. ஒரு நாளும் தெய்வம் அவர்களை தண்டனை கொடுத்து ஒரு ஓரத்தில் நிறுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் அவர்கள் வாழ்க்கையை வெறுத்து நிற்பார்கள். அது மட்டுமல்லாமல் இனி ஒருபொழுதும் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டேன் என்று உன்னுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கின்ற நிலைமையும் அவர்களுக்கு இந்த தெய்வம் உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் நிச்சயமாக எப்பொழுதுமே அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நுழைவதற்கும் தகுதியற்றவர்கள், அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கும் தகுதியற்றவர்கள். எப்படியெல்லாம் அடுத்தவர்கள் கண்களில் இருந்து கண்ணீரை சிந்த வைக்கலாம் என்று எண்ணுகின்ற மனிதர்கள் இங்கே வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள். அழுதவர்களுக்கு உதவிகளை செய்ய முடியாவிட்டாலும் எந்த விதமான துரோகங்களையும் எந்த விதமான கஷ்டங்களையும் கொடுக்காமல் இருந்தாலே போதும். ஆனால் இவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தவிருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? எதற்காக இந்த அப்பன் உனக்கு இந்த எச்சரிக்கையை கொண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? என் தங்கமே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர், நீ இப்பொழுது மிகுந்த அன்போடு பேசிக்கொண்டிருக்கின்ற ஒருவரிடத்தில் உன்னை பற்றி நீ சொல்லாத ஒரு விஷயத்தை நீ சொல்லியதாக அவர்கள் சொல்லி உன்னை அந்த உறவிடத்திலிருந்து பிரிப்பதற்காக திட்டம் அங்கே தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை நிச்சயமாக நீ நினைத்தால் முறியடிக்க முடியும். அது எப்படி தெரியுமா? முதலில் இந்த பெண்ணை பற்றிய உண்மையை உனக்கு மிகவும் நெருக்கமான உறவிடத்திலே நீ சொல்லிவிட வேண்டும். இவர்கள் என்ன சொன்னாலும் நம்பாதீர்கள். இவள் வாயிலிருந்து வருவது எல்லாம் பொய் மட்டும்தான். அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற எண்ணம் கொண்டவள் உங்களோடு பேசுவது பிடிக்காமல்தான் இது போன்ற செயலை செய்ய துணிந்திருக்கிறாள். அதனால் இவள் வாயிலிருந்து என்ன விஷயங்கள் வந்தாலும் ஒருபோதும் நம்பிவிடாதீர்கள். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட அதை என்னிடத்தில் பேசி அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் நீங்களாகவே எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதீர்கள் என்று முன்கூட்டியே நீ சொல்லி வைத்து விடு. நிச்சயமாக உன்னுடைய உண்மையான குணம் என்னவென்று தெரிந்தவர்கள் இதுபோன்று பேசுகின்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு நாளும் செவிசாய்க்க மாட்டார்கள். என் தங்கமே, எல்லாமே ஒரு நாள் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில்
முக்கியமான கட்டத்தை ஏற்றிவிடும். அதுபோலத்தான் இந்த பிரச்சனையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்தை ஏந்தி பிடிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. சரியான சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை வைத்து தானாகவே ஒதுங்கி செல்வார்கள். என் குழந்தையே, ஆபத்து வருகிறது என்பதற்காக நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம். நீ பயந்தும் வாழவும் வேண்டாம். இனி இவர்களை எதிர்க்க நீயே துணிய வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. சரியான நேரத்தில் சரியான பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு வந்து விட்டது. இனி எப்பொழுதுமே என் பிள்ளை, நீ சந்தோஷமான மனநிலையோடு இவர்கள் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் ஒருபொழுதும் விட்டு விடாதே. என்றுமே இந்த கருப்பன் உன்னோடு துணை நிற்பேன். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பன் உன்னோடு துணை இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்கி நிற்காதே. யார் என்ன சொன்னாலும் அதை நினைத்து வருந்தாதே. நீ உன்னுடைய மனதில் நல்ல எண்ணங்களை மட்டுமே வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்கள் உன்னை நல்ல வழிக்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.